ஸோ இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ரெசெஷன் வருமா வராதான்னு நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெசெஷன் வராதுன்றது தான் நிறைய பேரோட கணிப்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், நம்மளோட சேவிங்ஸ் வந்து க்ரோ ஆகணும்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூலிப். ஏன் யூலிப்பை சொல்கிறேன்னா, யூலிப் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் ஸ்கீமாக வரும். யூலிப் வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேங்க்ஸ் அது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். ஐசிஐசிஐ ஆஃபர் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் லைக் எஸ்பிஐ இதில் இருக்குது, எல்ஐசியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அது ஏன் யூலிப் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னால், அது உங்களுக்கு இன்சூரன்ஸும் கவர் பண்ணிடும் ப்ளஸ் சேவிங்ஸும் கவர் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கலாம், ஒரு சைல்ட்ஸ் எஜுகேஷன் இருக்கலாம், ஒரு மேரேஜுக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கலாம். அதில் யூலிப்பில் போட்டிங்கன்னா லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு சைல்டு எஜுகேஷனுக்காக போடுறீங்க, லைக் அது ஒரு 15 இயர்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரணும்னா அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட அது வந்து அந்த 15 இயர்ஸ் வரைக்கும் அந்த பேங்க்கே வந்து உங்களுக்கு அந்த இஎம்ஐயை கட்டிட்டு அந்த பணத்தை வந்து நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யூலிப் இஸ் பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, இன்சூரன்ஸ் பிளான்லாம் இல்லைனா யூலிப்புக்கு போங்க. தட் வில் பி a better லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிபிஎஃப் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் எதிர்பார்க்குறவங்களுக்கு. அதில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது, ஏன்னா பிபிஎஃப் வந்து கவர்மெண்ட் மேனேஜ்டு. அதுவும் இல்லாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7.1 இருக்குது. கூடிய சீக்கிரம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 7.1 லோ ரிஸ்க், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அதில் ஒரு லாக் இருக்குது, லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 15 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். பட் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ரிஸ்க்கும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும், நிறைய அதை பற்றி கற்றுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி a ரிஸ்க். நீங்கள் போட்ட பணத்தை லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்லா அதை பற்றி படிக்கணும். நிறைய ஃப்ரீ செமினார்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் நிறைய பேர் அதுக்கான ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் தான் ஸ்டாக் பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த டாப் கம்பெனிஸ் லைக் நிஃப்டி 50 கம்பெனிஸில், இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் கம்மி. நீங்கள் வந்து ஸ்மால் கம்பெனிஸ், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹை ரிஸ்க். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதே சமயம் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லைக் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்ன்ற நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. பட் இட் இஸ் வெரி ரிஸ்கி. ஸோ ஸ்டாக்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் யூ ஷுட் ஹேவ் மோர் நாலேஜ் இன் தட். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போத் ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. லைக் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் ஏடிசியில் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் போடும்போது இனிஷியலாக போடும்போது லோ ரிஸ்க் ப்ரொஃபைலில் போடுங்க. ஏன்னா லோ ரிஸ்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. அதில் வந்து லோ ரிஸ்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. அதே மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரொஃபைலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் க்ரோ ஆகிற கம்பெனி, லைக் வித்தின் 1 இயரில் ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க்கும் அதிகம் அதில். ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணலான்னா மிக்ஸ் ஆஃப் ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், லோ ரிஸ்க், இந்த மாதிரி 3 மிக்ஸ் பண்ணி லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கம்மி. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசலாம், அப்பப்போ கால் பண்ணி இதில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி எதோ ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அதுவும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ஈவன் ப்ரைவேட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு சர்டைன் பாண்ட் கொடுப்பாங்க. லைக் வித்தின் 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் 5 இயர்ஸ்க்குமே ஒரு 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தரோம். அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இதில் ரிஸ்க் ரொம்பவே கம்மி, வெரி லோ ரிஸ்க்.
ஏன்னா பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் குட் ஒன், அந்தளவுக்கு ரிஸ்கியான ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிசியில் கவர் ஆகும். 1.5 lakh வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மற்றதெல்லாம் ரிஸ்க்காக தெரியுதுன்னா நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எஃப்டியோட கொஞ்சம் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதில் கிடைக்கும். லைக் எஃப்டி ஒரு இப்போதைக்கு ஒரு 7% கிடைக்குதுன்னா பாண்டில் வந்து 8 to 10% வரைக்குமே கிடைக்குது. ஸோ நீங்கள் எது பெஸ்ட் பாண்டோ அதை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச நகையை வாங்கினீங்கனாலே அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் கோல்டில் வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டிபெண்ட்ஸ், லைக் நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வாங்கினீங்கன்னா அது வேறு ஸ்டோரி, உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி லோ ரிஸ்க். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்போயாவது தேவைப்பட்டால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது லிக்விடிட்டி பண்ணுறது ஈஸி. லைக் எடுத்து போய் கடையில் கொடுத்தீங்கன்னா பணமாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டும் ஒரு ஆப்ஷன். கோல்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு கொஞ்சம் கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் நாங்கள் பெஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிஸ்க்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ப்ரொஃபைலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு லோ ரிஸ்க் மீடியம் ரிஸ்க்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலாக பண்ணும்போது அதில் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.